ரைட், இந்த டிஎஸ் கொஸ்டின் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் கொஸ்டினை வந்து டிஎஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஹேவ் a look at the question. How is D related to E is what the question is. As always, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. We'll take a look at the statements in a while. But before that, let's look at the answer options. Answer option என்ன? Question வந்து we can answer it with statement 1 alone na answer option is A. With statement 2 alone na its answer option is B. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வேணும். 1 is needed and 2 is needed. இண்டிபெண்டா முடியாது. பட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சேர்த்தா will get a unique answer. அப்படின்னா answer option is C. கொடுத்த இன்ஃபர்மேஷன் the question cannot be answered with the given information. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சேர்த்தாலுமே ஆன்சர் வராதுன்னா then the answer option is D. Right? So have clarity on what the answer options are. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த வருஷம் 2022ல இந்த கேள்விக்கு இப்படி இருக்கு. ரைட், சப்சிக்வெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு லெட்ஸ் குவிக்லி ரன் த்ரூ இட். இஸ் இட் த சேம் ஃபார் எவ்ரி கொஸ்டின் மாதிரி இருக்கா எல்லாமே பார்த்துட்டு வில் ப்ரொசீட். ரைட், லுக் அட் இட். வாட்ஸ் எ கொஸ்டின்? த கொஸ்டின் இஸ் பேசிக்லி ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு இ. ரைட், பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு இ. ஆன்சர் வந்து D is the son of E, D is the uncle of E, D is the mother of E அப்படின்னு நம்ம ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சேன்னா the data is sufficient. So the answer is going to be one single relation between D and E. How is D related to E? D is the son of E, D is the mother of E. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். The data is sufficient when we have a unique relationship. ரைட், சன்னாகவும் இருக்கலாம் டாக்டராகவும் இருக்கலாம்னு சொல்லணும்னா தப்பு. சன் தான் சொல்லணும், டாக்டர் தான் சொல்லணும். ரைட், பேரண்ட்னு சொன்னால் போகாது, மதரா ஃபாதரான்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டி இருந்தேன்னா then the data is sufficient. Start with statement 1. Statement 1ல என்ன கேட்டிருக்காங்க? E is the son of A. ஓகே, ஸோ A எடுத்துக்கலாம். இந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் E வர முடியும் பிகாஸ் சன்னுங்கிறதுனால. யூஸ்வலி லெட்ஸ் கீப் தீஸ் மல்டிபிள் லெவல்ஸ் ஸோ தட் லைக் எந்த ஜென்ரேஷனில் பேசுகிறோம் தெரியும். ரைட், E is the son of A. Who is wife of B? யார் wife of B? A is the wife of B. So A is wife of B. Essentially A அப்படின்னா என்ன? A is the mother. A is the wife of B na B is the father of C. So father of E. So in the relationship பார்த்தோம்னா it is essentially இவரும் son தான். This is the father of E. B is the father of E because B is essentially the husband of A. A is the wife of B, which means B is the husband of A. So male, female, son. So mother, father, son. In the relationship வரைக்கும் முடிஞ்சிருச்சு. So E, A, B என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த சொல்லிருக்காங்க D is the son of C. ஓகே, சி எங்கே இருக்காங்க? டி எங்கன்னே தெரியல. ஸோ விட்டுறலாம். அப்போ டி இஸ் த சன் ஆஃப் சி ஹூ இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. பியோட ஃபாதர் இன் லா வந்து யாரு? சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. சி இஸ் தி ஃபாதர் இன் லா. ஃபாதர் இன் லான்னா என்ன? ஸ்பௌஸோட அப்பான்னு பேர். பியோட ஃபாதர் இன் லா சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. அப்படின்னா இவர் வந்து ஹீ இஸ் எசென்ஷியலி த ஃபாதர் ஆஃப் திஸ் ஏ. ஸோ சி டு ஏ ரிலேஷன்ஷிப் இஸ் டாட்டர். ஏயோட அப்பா சி, அதனால ஏயோட ஹஸ்பண்டுக்கு வந்து சி ஃபாதர் இன் லாவாக இருக்காரு. இப்போ டி என்ன? டி இஸ் த சன் ஆஃப் சி. ரைட், சிக்கோட சன் வந்து டி. ரைட், சியோட டாட்டர் இஸ் ஏ, சியோட சன் வந்து டி. இ இஸ் த சன் ஆஃப் ஏ, அம்மாவோட பிரதர். ரைட், திஸ் இஸ் அ சன் விச் எசென்ஷியலி மீன்ஸ் தட் ஏ அண்ட் டி ஆர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், விச் மீன்ஸ் தட் ஈக்கு வந்து ஏ அம்மா, அம்மாவோட பிரதர். therefore this relationship is essentially a relationship which is of uncle. How is D related to E? D is the uncle of E. That's essentially what we need. So statement 1 vachu are we able to answer this? Yes, we are able to answer. The relationship is D is uncle of E. We've been able to come up with a unique answer. So statement 1 alone is sufficient. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட் என்ன இருக்க முடியும்? தி கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன். 2 அலோன் கிடையாது. ஏன்னா 1 அலோன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 அலோன்னா என்ன அர்த்தம்? 1 வச்சு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இது ஆன்சர் இல்லை. 1 வச்சே ஆன்சர் பண்ணியாச்சுன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டு தேவையில்லை. 1 வச்சே ஆன்சர் பண்ணியாச்சுன்னா டேட்டா நாட் சஃபிஷியன்ட்டு இருக்க முடியாது. ஸோ 1 வச்சு ஆன்சர் பண்ண முடியும்னா இந்த கொடுத்த 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸுக்கு இங்கேயே கொஸ்டினை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட்னா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. We'll just take a look at statement 2 alone. இது எக்ஸாமில் பண்ண வேண்டியதில்லை, பட் நம்ம கிளாஸுக்கு படிக்கிறனால we'll just look at it. statement 2 sufficiently நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. statement 2 alone பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? we'll look at this. B is the brother of D. So B, D, right? B is the brother of D. ஸோ இது வந்து மேல்னு தெரியும். ஸோ இந்த மேல் ஃபீமேலும் எழுதிக்கலாம். ரைட், டி வந்து மேலா ஃபீமேலாக நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம்.
B is the brother of D and son of C. B வந்து brother of D, யாருக்கு son வந்து C யோட son அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் son. ஸோ இங்கேயுமே வந்து there is a father son or daughter relationship. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா it will become father. இங்கே பார்த்தோம்னா we do not know, right? So, who B is the brother of D and son of C. Who is the father-in-law of A, right? C வந்து father-in-law, இது நம்ம fatherன்னு சொல்லிட்டோம், மதரா கூட இருந்திருக்கலாம், பட் father-in-law of A னு வந்துருச்சு. ஸோ C is the father-in-law of A. இங்கே ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா father-in-law அப்படின்னு வந்துருச்சு. Who is the mother of E? யார் mother of E? A is the mother of E. A is the mother of E. ஸோ இது வந்து female, இது வந்து mother ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. E வந்து நமக்கு சன்னா டாட்டரான்னு தெரியாது. இட் குட் பி சன் ஆர் டாட்டர். இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. D இஸ் டிக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா we do not know what relationship. இது வந்து ஃபாதர்னு தெரியும், சன்னாக இருக்கலாம், டாட்டராக இருக்கலாம். இது மேல் ஆர் ஃபீமேல் இருக்கலாம். B வந்து மேல்னு தெரிஞ்சிருச்சு. B is the brother of D and son of C. Who is the father-in-law of A? சூப்பர். ஸோ ஏயோட ஃபாதர்-இன்-லா வந்து சி. ஹூ இஸ் த மதர் ஆஃப் இ? ஸோ ஏ வந்து ஃபீமேல்னு தெரியும். ஏ இஸ் மேரிட் டு பின்னு சொல்லலாம், ஆர் ஏ இஸ் மேரிட் டு டியாவும் இருக்கலாம், நமக்கு எப்படின்னு தெரியல. இஃப் ஏ இஸ் மேரிட் டு டி, தென் டி இஸ் த ஃபாதர் ஆஃப் இ. If A is married to B, which is also a possibility, இவங்க வந்து father-in-law C னு சொல்லிட்டாங்க. ஸோ சியோட கிட்ஸ் யாரையோ அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இவங்க லேடின்னு தெரியும். B மேல்னு கேரண்டீடாக தெரியும். D மேலா ஃபீமேலான்னு தெரியாது, பிகாஸ் B is the brother of D னு கொடுத்துருக்காங்க. பிரதர் ஆஃப் டினா டி உமனாக இருக்கலாம், டி மேனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இவர் வந்து he is going to be the brother of a லேடியாகவும் இருக்கலாம், brother of a மேனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஃப் இட் இஸ் எசென்ஷியலி a மேன் இருந்ததுன்னா A could be married to D. In that case D to E is a father-son relationship. A could be married to B. In that case அவங்க அப்பாவோட தம்பியோ அண்ணனோ, in that case it is essentially going to be or it could even be a sister, அப்படியும் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா then it is going to be D to E is a relationship where D could be the aunt, D could be the uncle, D could be the father of E. மூணு பாசிபிலிட்டி இருக்கு, எதுன்னு நம்ம கிளியரா தெரியல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient, 1 was sufficient. ஸோ 2 alone not sufficientனாலே நம்ம அந்த 1 alone sufficientனாலே இது மூணு இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ 2 alone sufficient இல்லைன்னு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ B டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பேசிக்லி A. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficient தான், அந்த மீதி நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேணாம், டைம் இருக்காது நமக்கு எக்ஸாமில். ஸோ எசென்ஷியலி சே ஆன்சர் ஆப்ஷன் சே. இந்த மாதிரி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுனா யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு கன்ஃபார்ம் வெதர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் ஆர் அதர்வைஸ். இந்த கொஸ்டினுமே ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினை டேட்டா சஃபிஷியன்சி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. மீனு இஸ் ஃபேசிங் விச் டைரக்ஷன் இஸ் வாட் த கொஸ்டின் இஸ். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, வில் கம் டு தட் இன் அ வைல். The question can be answered with the help of 1 alone A, 2 alone B, together C, not answered D. So answer options வந்து maintain பண்ணிருக்காங்க, மாத்தல இந்த வருஷம். Right. So let's start with statement. என்ன கேட்டிருக்காங்க? Which direction is Meenu facing? Right. Meenu facing direction கண்டுபிடிக்கணும். So நம்ம ஆன்சர் என்ன சொல்லணும்? Meenu is facing east, west, is facing northeast, northwest. ஏதோ ஒரு direction கொடுக்கணும். That's how the answer to the question is going to be. The data is sufficient when we have a unique answer. Right. இந்த directionல தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்மளால கிளியராக சொல்ல முடியுதுன்னா the data is sufficient. Start with statement 1. யாரை பற்றி கேட்டிருக்காங்க? மீனு எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. சீதா இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். ஸோ சீதா இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ் என்ன வரைஞ்சிக்கங்க. திஸ் இஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ சீதா இஸ் ஃபேஸிங் east. Sita is facing east direction, and if she turns to her right, she will face Teju. Right. So இங்கிருந்து இவங்க இப்படி திரும்பினாங்கன்னா அவங்க தேஜுவை பார்ப்பாங்க. This is what we have. So நம்மளை கேட்டிருக்கிறது மீனுவை பற்றி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிற டேட்டா சீதாவை பற்றி. சீதா எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, எந்த பக்கம் பார்த்தா அவங்க வந்து தேஜுவை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி சவுத் டைரக்ஷன். இஃப் ஷி டர்ன்ஸ் டு த ரைட் ஷீ வில் ஃபேஸ் தேஜு. தேஜுவை பார்க்குறதுக்கு ஷி ஹஸ் டு ஃபேஸ் சவுத். இப்படி நேராக பார்த்தாங்கன்னா ஷி இஸ் கோயிங் டு பி ஃபேஸிங் ஈஸ்ட். மீனு எந்த டைரக்ஷனை பார்க்குறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient. 1 alone is not sufficient. இந்த ஆன்சர் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். 2 alone sufficient இருந்தால் Bல போகலாம், இல்லாட்டி கம்பைன் பண்ணி பார்க்கலாம் if you're getting an answer. இல்லைனா we'll say D is the answer and move on. Move on to statement 2. Statement 2 says Meenu is facing opposite direction as that of Kayal. Okay. Meenu வந்து கயல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறாங்க. கயல் இஸ் ஃபேஸிங் சீதா அப்படிங்கிறாங்க. ஸோ சீதா எந்த டைரக்ஷன்லையும் இருக்காங்க. இப்போ சீதாவை ஆப்போசிட் டைரக்ஷனில் கயல் இஸ் ஃபேஸிங். ஹூ இஸ் ஃபேஸிங் சீதா.
Now Meenu is facing the opposite direction of Kyle. Kyle எந்த டைரக்ஷனை பார்க்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை மீனு பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ். ஸோ சீதாவோட டைரக்ஷனும் நமக்கு தெரியாது, மீனுவோட டைரக்ஷன் தெரியாது, கயலோட டைரக்ஷன் தெரியாது. ஸோ மீனுவோட டைரக்ஷன் ஆன்சர் பண்ண முடியாது. ஆல் தட் வி நோ இஸ் மீனு இஸ் ஃபேசிங் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் கயல். கயல் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மீனு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கயல் யாரை பார்க்குறாங்களா? கயல் வந்து சீதாவை பார்க்குறாங்க. சீதா எந்த டைரக்ஷன் நமக்கு தெரியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone is also not sufficient. 2 alone is not sufficient. Let's eliminate answer option B. கம்பைன் பண்ணி பார்க்கலாம், கெட் அன் ஐடியா வெதர் முடியுமா முடியாதான்னு. சீதா இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். ஓகே சூப்பர். சீதா வந்து இதான் ஈஸ்ட், ரைட்? டைரக்ஷன்ஸ் வரைஞ்சோன்னா திஸ் இஸ் ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஸோ சீதா இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். தேஜு எங்கேயோ இருக்காங்க, நமக்கு தேஜுவை பற்றி கவலையப்படணும், அது வந்து டிஸ்ட்ராக்ஷன், ரைட்? Meenu is facing the opposite direction of Kyle, who is facing Sita. So Kyle is facing Sita. Sita is facing east. Kyle is facing west. So this is east. Kyle, Meenu is facing the opposite direction. Meenu வந்து Kyle எந்த டைரக்ஷனில் பார்க்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் பார்க்குறாங்கன்னா Kyle வெஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ Meenu வந்து ஈஸ்ட் பார்க்குறாங்க. So Meenu and Sita are facing the same direction. Kyle is facing them from the opposite side. So which direction is Meenu facing? The same direction that Sita is facing. Sita is facing east. So Meenu is facing east. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணா we've been able to answer. So answer is a conclusive single unique value which is east னு தெரிஞ்சிருச்சு. Statements together are sufficient, which means choice C is the answer. D eliminate பண்ணிடலாம். C is the correct answer to this question. Right. In the data sufficiency question is a very simple straightforward question. How many cakes does the baker sell on Sunday is what the question is. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. குயிக்காக ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 alone is A, 2 alone is B. Together the statements are needed is C. அந்த கேள்வியை வந்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியாதுன்னா the answer option is D. What is the question? How many cakes does the baker sell on Sunday? How many cakes? இந்த how many, what is, when இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா என்னைக்கு how many cakes does he sell on Sunday? How many cakes sold on Sunday is what the question is. இது கேள்வியாக இருந்தால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? 23 கேக் சோல்டு, 85 கேக் சோல்டு அப்படின்னு ஒரு நம்பர் ஆன்சராக கொடுக்க போகிறோம். ஒரு கேள்விக்கு நம்பர் ஆன்சராக இருந்ததுன்னா the data is sufficient when we have a unique value. ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ சொல்ல முடிஞ்சதுன்னா then the data is sufficient. Let's take a look at statement 1. Statement 1ல என்ன சொல்லியிருக்காங்க? On Sunday he sold 15 more cakes than he sold the previous day. So Sunday number of cakes is equal to 15 plus the number of cakes sold on Saturday. ஸோ சாட்டர்டே எவ்வளோ கேக்ஸ் வித்தாரோ? 100 விற்றா சண்டே 115, சாட்டர்டே 60 விற்றா சண்டே 75. சாட்டர்டே எத்தனை கேக்ஸ் வித்தாரோ நமக்கு தெரியாது, அதனால் சண்டே எத்தனை கேக்ஸ் வித்தாருன்னு ஒரு யூனிக் வேல்யூ சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient. 1 alone is not sufficientனா இதை எலிமினேட் பண்ணிடலாம். 2 alone சஃபிஷியண்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் கிடைக்கலாம், இல்லை கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் 2 alone as a next step. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? he sold 30 cakes each on Friday and Saturday. ஸோ ஃப்ரைடே எத்தனை கேக்கு? 30. சாட்டர்டே எத்தனை கேக்கு? 30. நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி எவ்வளவு? சண்டே எத்தனை கேக்குன்னு. சாட்டர்டேக்கும் சண்டேக்குமோ சண்டேக்கும் ஃப்ரைடேக்குமோ ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone அது மாத்திரம் தனியாக ஆன்சர் கொடுக்கல. ஸோ 2 alone is also not sufficient. கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, ரைட்? சண்டே எத்தனை செல் பண்ணியிருக்காரு? சண்டே he has sold 15 more than the number of cakes he sold on Saturday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. he sold 30 cakes each on Friday and Saturday. ஸோ சாட்டர்டே எத்தனை கேக் செல் பண்ணியிருக்காருங்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சிருச்சு 30ன்னு. ஸோ சண்டே எத்தனை கேக் செல் பண்ணியிருக்காரு? 45. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கலந்து கம்பைன் பண்ணோன்னா we been able to get a unique value for the number of cakes sold on Sunday which is 45. So statements together are sufficient. Statements together are sufficient. இதை eliminate பண்ணிடலாம். Choice C is the correct answer to this question. இந்த question ஒரு LR question which is framed as a DS question. இது essentially comparison question. Let's take a look at it. Is Mohan taller than Suresh? Right. அதான் கேள்வி. ரெண்டு statements இருக்கு. We'll take a look at the answer options and then go back to the statements, right? 1 alone na answer option is A, 2 alone na B, together sufficient. Both ரெண்டுமே தேவைனா C, not available information பத்தலைனா D, insufficient na D. ஸோ இது வரைக்கும் தெரியும். கேள்வி என்ன மறுபடியும் போய் பார்க்கலாம். Is Mohan taller than Suresh? Is Mohan taller than Suresh is what the question is, right? இந்த மாதிரி இஸ் கேள்விக்குலாம் ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ் இல்லாட்டி நோன் இருக்கும். When is it yes? When Mohan is taller than Suresh. When is it no? மோகனும் சுரேஷும் ஒரே ஹைட்டாக இருந்தால் மோகன் இஸ் நாட் டாலர் தென் சுரேஷ். மோகன் இஸ் ஷார்ட்டர் தென் சுரேஷ்னாலும் த ஆன்சர் இஸ் நோ.
நமக்கு எஸ்ன்னு கன்க்ளூசிவ் ஆன்சர் கொடுத்தாலும் டேட்டா இஸ் சஃபிஷியன்ட், நோனு கன்க்ளூசிவ் ஆன்சர் கொடுத்தாலும் டேட்டா இஸ் சஃபிஷியன்ட். ஸோ டேட்டா இஸ் சஃபிஷியன்ட் வென் வி ஹாவ் எ கன்க்ளூசிவ் ஆன்சர். ஸோ நமக்கு எப்போ எஸ்ன்னு தெரியும், மோகன் இஸ் டாலர் தென் சுரேஷ். எப்போ நோன்னு தெரியும், ரெண்டு கேஸில் மோகன் அண்ட் சுரேஷ் ஆர் ஆஃப் த சேம் ஹைட், மோகன் இஸ் ஷார்ட்டர் தென் சுரேஷ் அப்படின்னா நோனு ஆன்சர் தெரியும். லெட்ஸ் டேக் a look at statement 1. 1 வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஷங்கர் இஸ் ஆஃப் த சேம் ஹைட் ஆஸ் மோகன் அண்ட் சுரேஷ். ஸோ ஷங்கரோட ஹைட் வந்து மோகனோட ஹைட்டுக்கும் சுரேஷோட ஹைட்டுக்கும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மோகன் அண்ட் சுரேஷ் ஆர் ஆஃப் த சேம் ஹைட். மோகனும் சுரேஷும் சேம் ஹைட்டாக இருந்தால் என்ன அர்த்தம், மோகனும் சுரேஷும் சேம் ஹைட்டாக இருந்தால் த ஆன்சர் இஸ் எ டெஃபினட் நோ. Is Mohan taller than Suresh? Mohan is the same height as Suresh. So Mohan is not taller than Suresh. No conclusive answer சொல்ல முடிஞ்சிருச்சு. Which means answer option is statement 1 alone is sufficient. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் பார்த்தோன்னா கிளியராக ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficientனா ஏ வருது. இது 2 alone sufficient இருக்காங்க, நமக்கு 1 alone 2 alone sufficient என்ன அர்த்தம், 1 sufficient இல்லைன்னு அர்த்தம். 1 sufficient வந்துருச்சு. ஸோ B is not the answer. 1 alone sufficient கம்பைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் வச்சு ஆன்சர் சொல்ல முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficientனா இந்த தடவை நம்ம கொடுத்துருக்கிற 4 ஆன்சர் ஆப்ஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். குயிக்காக பியை பார்க்கலாம், ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்துட்டு அதுவும் எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, வில் ஜஸ்ட் டேக் a look at it. சுரேஷ் இஸ் நாட் ஷார்ட்டர் தேன் ஷங்கர். மோகனுக்கும் சுரேஷுக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க, இவங்க சுரேஷுக்கும் ஷங்கருக்கும் ஏதோ சொல்கிறாங்க, சம்மந்தமே இல்லை. ஸ்டேட்மெண்ட் 2 alone இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ again go back to it. 1 alone is sufficient உடனே நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு தெரிஞ்சிருச்சு, மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 2 வந்து ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்காக, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 2 சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறோங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோமே தவிர 1 சஃபிஷியன்ட் கன்க்ளூசிவாக தெரிஞ்சிருச்சுன்னா கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனுக்கு ஏன்னு மார்க் பண்ணிட்டு போயிடுங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் வித் ஸ்டேட்மெண்ட் 2 at all. இது ஒரு percentages fractions related data sufficiency question, ஈஸி question. கேர்ஃபுல்லாக படிக்கணும், தப்பு விடாத மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி தான். கேள்வியில் ரொம்ப ஒன்றும் ட்ரிக் இல்லை, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்தா இட்ஸ் பெட்டர். How many boys students are there in the class? ரைட், இதான் கேள்வி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வில் கம் டு தட் இன் அ while. 1 alone is sufficient A, 2 alone is sufficient B, together C, cannot be answered not D. So answer options clear-ஆக குயிக்காக முடிச்சிட்டோம். கேள்வி என்ன, how many boys are there in the class? ஸோ ஆன்சர் சொன்னால் என்ன சொல்ல போகிறோம், இந்த கிளாஸில் வந்து நமக்கு 16 பாய்ஸ் இருக்காங்க, 74 பாய்ஸ் இருக்காங்க, இப்படி ஏதோ ஒரு நம்பர் ஆன்சராக கொடுக்க போகிறோம். If the answer to the question is a number, the data is sufficient when we have a unique value. Right? Let's evaluate statement 1 alone and see whether we can get the answer. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 65% of the students in the class, 65% girl students are there in the class. So total number of students 100 இருந்தால் girls வந்து 65, boys வந்து 35. Total number of students 1000 இருந்தால் 650 girls, 350 boys. ஸோ நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ்னு தெரியும், 35% பாய்ஸ்னு தெரியும். அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை பேர் பாய்ஸ்னு கேட்டிருக்காங்க, 35 இருக்கலாம், 350 இருக்கலாம், 200 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக இருந்தால் 70 இருக்கலாம். We are not getting a unique value with statement 1. 1 alone is not sufficient. 1 alone is not sufficient. இந்த ஆன்சர் ஆப்ஷனை மாத்திரம் தான் இப்போ எலிமினேட் பண்ண முடியும். ரெண்டு மாத்திரம் சஃபிஷியண்டாக இருந்தால் வில் கோ வித் பி, இல்லை ரெண்டே கம்பைன் பண்ணி கிடச்சேன்னா வில் கோ வித் சி. அப்படியுமே ஆன்சர் கிடைக்கலனா வில் சே இட் இஸ் டி. ஸ்டேட்மெண்ட் 2 மாத்திரம் அப்போ பார்க்கலாம். The number of boy students is half that of girl students. Let there be B boy students. Right? Number of boys Bன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் half that of girls. அப்போ கேர்ள்ஸ் வந்து twice the number of boys. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் will be 2B. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, we have 3B students. இப்போ B is equal to 50னா 100 150 இருக்கலாம், இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300ன்னு எடுத்துட்டோம்னா, இஃப் திஸ் இஸ் 300 திஸ் இஸ் கோயிங் டு பி 100, இஃப் திஸ் இஸ் 150 திஸ் இஸ் கோயிங் டு பி 50, இஃப் திஸ் இஸ் 225 திஸ் இஸ் கோயிங் டு பி 75. நமக்கு இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸோ தெரியாது. ஆல் தட் வி நோ இஸ் இந்த கிளாஸில் 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பாய் 2 கேர்ள் அப்படின்னா மொத்தம் 3 இருப்பாங்க. 10 பாய்ஸ் 20 கேர்ள்ஸ்னால் மொத்தம் 30 இருப்பாங்க. இருக்கிற மொத்தத்துக்கு 1/3 பாய்ஸ்னு தெரியுமே தவிர அதுக்கு மேலே நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ நாட் கிவிங் அஸ் அ யூனிக் வேல்யூ ஃபார் த நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ 2 அலோன் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். கம்பைன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் see whether it makes sense in the first place. 65% girls. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் இது வந்து 35%, 65%, இது வந்து 100%. ஸ்டேட்மெண்ட் 2ல வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கையில் வந்து 100% பாய்ஸ்னால் தெர் ஆர் 33.33%, இது 1/3, 66.66 2/3, இதை கூட்டினா 99.99 வரும், which is essentially equal to 100%. ரைட்? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னவா இருந்தாலும் இந்த ரெண்டுமே மேட்சே ஆகலைங்கிறது ஒரு பக்கம். அதை தவிர
எப்படி பார்த்தாலும் நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ஷன்லேயோ தான் எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு தெரியுதே தவிர நம்பர் ஆஃப் பாய்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணாலும் கிடைக்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட். ஸோ லெட்ஸ் எலிமினேட் திஸ் ஆன்சர் ஆப்ஷன் அண்ட் தென் கோ வித் டி as the correct answer to this question. This is a medium difficulty question. இந்த question வந்து நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் டிவிசிபிலிட்டி வச்சு கேட்டிருக்காங்க. If x, y and z are different integers, right? ஒவ்வொன்றும் வேற வேற நம்பராக இருக்கும், integers அப்படின்னு சொல்லிட்டாங்க. Is x divisible by 11 is what the question is. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. We'll look at the statements in a while. Four answer options. Statement 1 alone is sufficient as A, 2 alone is sufficient as B. Together 1 and 2 சேர்த்தா தான் ஆன்சர் வரும் அப்படின்னா it is C. Given data is not sufficient, the answer option is D. So let's quickly look at what the question is. Is x divisible by 11 தான் கேள்வி. இஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி ஆன்சர் இருக்கும்? ஆன்சர் வந்து எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லாட்டி நோன்னு சொல்ல போகிறோம். எஸ் த நம்பர் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 11, இல்லாட்டி த நம்பர் எக்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு நம்ம சொன்னால் த டேட்டா த ஆன்சர் இஸ் தட்ஸ் ஹவ் த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி. வென் இஸ் த டேட்டா சஃபிஷியன்ட்? இந்த மாதிரி இஸ் கொஸ்டின்ஸ் எஸ் நோ ஆன்சர் வர கேள்விக்கலாம் த டேட்டா இஸ் சஃபிஷியன்ட் வென் வி ஹாவ் எ கன்க்ளூசிவ் ஆன்சர். டெஃபினட்டாக சொல்லணும் எஸ் இது நிச்சயம் வந்து திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11. இல்லைனா இந்த டேட்டா இருக்கிறத வச்சு ஐ கேன் கன்க்ளூசிவ்லி ஸ்டேட் எக்ஸ் 11 டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் த டேட்டா இஸ் சஃபிஷியன்ட். ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தால் ஆகும், இந்த மாதிரி இருந்தால் ஆகாது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் இந்த டவுட்டாகவே பேசினா தென் த டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸ்டார்ட் பை எவாலுவேட்டிங் ஸ்டேட்மெண்ட் 1. What does it tell us? XYZ, the product is divisible by 22 and 33. XYZ 22ஆலையும் வகுக்க முடியும், 33ஆலையும் வகுக்க முடியும். நம்மளை கேட்குற கேள்வி is x divisible by 11. The approach I'm going to take is basically what is called as counter example. So let's look at example 1. Example 1 I'm going to take x to be equal to 11, okay, y to be equal to 2, z to be equal to 3. இப்போ பார்க்கலாமா? x into y into z is 11 into 2 into 3. ஸோ இந்த நம்பர் வந்து 22ஆல் டிவைட் ஆகுமா? எஸ், பிகாஸ் 11 into 2 இருக்கிறனால 22ஆல் டிவைட் ஆகும். இந்த நம்பர் 33ஆல் டிவைட் ஆகுமா? எஸ், 11 into 3 இருக்கிறனால 33ஆல் டிவைட் ஆகும். Is x divisible by 11 according to this example? The answer is yes. So you found an yes as an answer to this. இப்போ நம்ம no ஒரு ஆன்சர் பார்க்கலாமா? Right, we'll look at no as an example. Look at counter example, example 2. ஒன்றில் x is equal to 2, y is equal to 11, z is equal to 3. x into y into z is 2 into 11 into 3னு வந்துருச்சு. இப்போ இந்த நம்பரை 22ஆல் டிவைட் பண்ண முடியுமா? எஸ், xyz is divisible by 22 because this is 22. Is xyz divisible by 33? Yes, it is. Is x divisible by 11? The answer is no. So we've been able to find a counter example. xyz is divisible by 22 and 33 for both these examples. In one case x is divisible by 11, in another case x is not divisible by 11. So xyz 22ஆலையும் 33ஆலையும் டிவைட் ஆனால் x வந்து 11ஆல் டிவைட் ஆகணுமா? அவசியமே இல்லை. ஆகலாமா? ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So we are not able to come up with a conclusive answer. Statement 1 alone is not sufficient. Rule out answer option A. இந்த மூணுல எதா வேணா இருக்கலாம். Let's take a look at statement 2 alone and see whether that is sufficient. yz is divisible by 72. yz பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கிற கேள்வி எக்ஸ், எக்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதில் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இஸ் நாட் சஃபிஷியன்ட். இட்ஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் விச் இஸ் நாட் நெசசரிலி கோயிங் டு ஹெல்ப் அஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட்னா இங்கே ஏற்கனவே 1 சஃபிஷியன்ட் இல்லைன்னு ஏ எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ பிஏ எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி பார்க்கலாம் whether it is possible. Combining the two statements, this is what we have. xyz is divisible by 22 and 33. yz is divisible by 72. No. ரெண்டே கம்பைன் பண்ணி x 11ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாமா? I'm going to use the approach, the same approach, which is counter example. I'm going to look at example 1. இதில் பார்த்தோன்னா x is equal to, let us say 11, y is equal to 8, z is equal to 9. இதில் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ x into y into z, which is 11 into 2 cube into 3 square, right? 8, 9 இது இப்படி எழுதியிருக்கேன். Is this divisible by 22? Yes, ஒரு 11 and 2 இருக்கு. ஸோ இந்த இதுக்கு டிக்கு போட்டாச்சு. Is it divisible by 33? ஒரு 11 3 இருக்கு. ஸோ அதுக்கும் டிக்கு போட்டாச்சு. Is this number divisible? Y into z. Y into z என்னது? 8 into 9. Is it divisible by 72? Yes, it is divisible by 72. So x into y into z, இந்த நம்பர்ஸ் எடுத்தோம்னா 11, 8, 9 எடுத்தோம்னா satisfying the information given in both the statements. Is x divisible by 11? The answer to the question is an yes. கவுண்டர் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம். just see how much space we have. We don't have space. இங்கே பண்ணலாம். So example 2. இப்போ வந்து I'm going to take x to be equal to, let us say a 1, y to be equal to an 88, z to be equal to 9.
and z to be equal to a 9. இப்போ பார்க்கலாம், what is x into y into z, which is 1 into 11, 88 11 into 8 எழுதிக்கலாம், which is into 2 cube into 3 square, right? இது எல்லாமே different numbers, அவங்க சொன்ன மாதிரியே. Is this divisible by 22? xyz is divisible by 22. Is it divisible by 33? 11 இருக்கு, 3 இருக்கு, it is divisible by 33. 88 into 9 can be written as 11 into 8 into 9. So yz is this number. Is it divisible by 72? Yes. So இந்த example எடுத்து பார்த்தாலும் both the statements are holding good. xyz is divisible by 22 and 33. Y into z is divisible by 72. Is x divisible by 11? In the example, it is no. So essentially, we've been able to find a counter example. So xyz 22 ஆலையும் 33 ஆலையும் டிவைட் ஆகி yz 72 ஆல டிவைட் ஆகி இந்த ரெண்டு கண்டிஷனை சேர்த்து எடுத்து பார்த்து நம்பர்ஸ் எடுத்தாலும் we're finding cases where x can be divisible by 11 and cases where x need not be divisible by 11. Because the counter example exists, comparing the two statements still does not give us a conclusive answer. x 11 ஆல டிவைட் பண்ண முடியுமா? சொல்ல முடியலைங்க. So answer option D is the correct answer to this question. Right? இங்க E னு போட்டிருக்கு, it's actually D. Speed distance time la the question vandirukku, the medium difficulty question, right? What is the length of the running train is what the question is. Rendu statements kuduthirukanga, we look at the statements in a while. Look at the answer options. Statement 1 alone is sufficient as A, 2 alone is sufficient as B, together they are sufficient as C. In the data is not sufficient engiradhu D, right? What is the question? What is the length of the train கேட்டிருக்காங்க. So length of the train LT னு எடுத்துக்கலாம். இது வந்து 140 meters is equal to 700 feet is equal to 7000 inches. ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து followed by a unit of length நம்ம சொல்லணும். So answer வந்து ஒரு நம்பர்னு தெரிஞ்சு போச்சு. If the answer to the question is a number, then the data is sufficient when we have a unique value. ஒரே ஒரு value சொன்னா then the data is sufficient. Let's take a look at statement 1 and see whether that is sufficient. Right. என்ன கொடுத்திருக்காங்க? The train crosses a man in 9 seconds. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயினோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. Whenever a train crosses a stationary object such as a man, the distance covered by the train is equal to the length of the train. சூப்பர். நமக்கு வந்து length of the train இப்போ வந்து அப்படின்னா என்னவா இருக்கும்? Length of the train is equal to the distance. டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அது 9 செகண்டில் கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். பட் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நமக்கு கொடுக்கல, ரைட்? திஸ் இஃப் இட் இஸ் இன் சம் யூனிட் ஆஃப் லென்த் டிவைடட் பை செகண்ட், மீட்டர்ஸ் பர் செகண்ட், மைல்ஸ் பர் செகண்ட், ஃபீட் பர் செகண்ட், யார்ட்ஸ் பர் செகண்ட் into 9 seconds will give us the answer in the corresponding unit for length. So length of the train is essentially the distance traveled when it is crossing a stationary object whose length is insignificant compared to the length of the train. ட்ரெயினோட லென்த் 300 மீட்டர், 500 மீட்டர், 1 கிலோமீட்டர் கூட இருக்கலாம் பெரிய ட்ரெயினாக இருந்ததுன்னா. ஒரு மேனோட லென்த் எவ்வளோ இருப்போது? இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ லென்த் ஆஃப் த மேன் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ ஒரு மேனை ட்ரெயின் கிராஸ் பண்ணிச்சுன்னா the length of the train is the distance traveled by the train when it is crossing the man. ஸோ நமக்கு வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறாங்க? 9 செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் ஷுட் கிவ் அஸ் த லென்த் which is essentially what we are looking for. ஸ்பீடு தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient to answer the question. 1 not sufficient, we can rule out this answer option. Take a look at statement 2 alone. Let's see whether that is sufficient. The train crosses a 240 meter long platform in 24 seconds. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுதுன்னா இதுதான் பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். Right? The distance traveled by the train, this is when it is completely crossed in இருக்கும், right? The distance traveled by the train is length of the platform plus length of the train. So distance traveled is equal to length of platform plus length of train. That is again speed into time. எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 24 seconds எடுத்துக்குது. ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 240 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. திஸ் பிளஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அகெயின் ஸ்பீடு யாராவது நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சது, பட் ஸ்பீடு தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone is also not sufficient. Let's eliminate answer option B also. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம், ஸ்பீடு போகாது தெரியுதான்னு பார்க்கலாம், ரைட்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொன்னோம்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ 9, த டைம் டேக்கன். ஸோ இப்போ வந்து இது மீட்டர்ஸில் இருக்குன்னு எடுத்தோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் பை 9 அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம், which is 240 length of platform plus length of train is equal to speed into 24 அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸ்பீட் into time taken. ஸோ இதிலிருந்து ஸ்பீடை கம்ப்யூட் பண்ணோன்னா this is going to be length of train plus length of platform divided by the time taken. கரெக்டா? இந்த 24 டிவைட் பண்ணுறோன்னா எஸ் கிடச்சிரும்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து s is equal to LT by 9 தெரியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து s is equal to LT plus 240 by 24 தெரியும். ஸோ கிளியராக என்ன தெரியுது, இந்த ரெண்டு ஸ்பீடுமே ஒன்று தான், பிகாஸ் அதே ட்ரெயினுக்கு தான் நம்ம வந்து ஸ்பீடு கண்டு சொல்கிறோம், ரைட்? ஸோ எஸ்பெஷலி வி கேன் ஈக்குவேட் தீஸ் டூ பிகாஸ் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த சேம் ட்ரெயின் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ LT by 9 is equal to LT plus 240 divided by 24. இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து முடிஞ்சது, இந்த டேட்டாவை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் சொல்ல முடியும்னு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒரு வேரியபிள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். LT எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. But because we are in a learning mode, I'm going to do and show it to you how it happens, right? So essentially இது வந்து 8 times 3, இது வந்து 3 times 3. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அந்த 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ we'll have LT by 3, LT by 3 is equal to LT plus 240 divided by 8. Cross multiply பண்ணி சால்வ் பண்ணலாம். 8 into LT is equal to 3 times of this, which is 3 into LT plus 3 into 240, which is equal to 720. இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா 5 times LT is equal to 720. LT is equal to 720 divided by 5, which is 144 meters. ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோன்னு தெரியுமா, 144 மீட்டர்ஸ்னு கிளியராக சொல்ல முடியும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி we been able to come up with a unique value for the length of the train. So statements together are sufficient. Insufficientங்கிற இந்த ஆன்சர் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு சாய்ஸ் C is the correct answer for this question. ப்ராஃபிட் லாஸ்ங்கிற சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. வெரி ஈஸி கொஸ்டின். பை செல்லிங் அ ப்ராடக்ட் வித் 20% ப்ராஃபிட், how much profit was earned is what the question is. Statements அப்புறம் பார்க்கலாம். குயிக் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 1 alone is choice A, 2 alone is choice B, together is choice C. Question cannot be answered. Insufficient choice D. என்ன கேள்வி, how much profit was earned, right? ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம், ₹40 was the profit earned, ₹19 is the profit earned அப்படின்னு நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஹவு மச்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் டு த கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி அ நம்பர். ஒரு நம்பர் ஆன்சராக இருந்தால் when is the data sufficient? When we get a unique value. Look at statement 1, see whether you are able to get how much profit was earned. The difference between the cost and selling price is equal to 40. Profitங்கிறது என்னது, selling price minus cost price. So the difference between the cost and selling price is equal to 40 அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே ப்ராஃபிட்டில் வேறு விற்றுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க, 20% ப்ராஃபிட்டில் விற்றுருக்கோம் அப்படின்னாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் நம்ம என்ன யோசிச்சிருக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸாக இருக்குன்னு யோசிச்சிருப்போம். ப்ராஃபிட்டில் தான் விற்கிறேன்னாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 40 இருந்தால் நமக்கு வந்து லாஸில் விற்றுருப்போம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸாக தான் இருந்திருக்க முடியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ த ப்ராஃபிட் மேட் இஸ் ஈக்குவல் டு 40 rupees. Statement 1 is sufficient to answer the question, right? இந்த 20%னு சொல்லாமல் இட் வாஸ் சோல்டு த ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு போகிறோம், ரைட்? ஸோ 20% அடிஷ்னலாக டேட்டா கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யா ஒய் மைனஸ் எக்ஸா நமக்கு டவுட் இருக்கும். அதுக்காக ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க, எஸ்பி மைனஸ் சிபி தான், அதான் ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளவு, 40 ரூபா. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த ப்ராஃபிட், வி ஹவ் ஃபவுண்ட் இட் அவுட். ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient. என்ன சொல்லலாம், 1 alone is sufficient, 2 aloneங்கிறதே கிடையாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டேட்டா நாட் சஃபிஷியன்ட்டும் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient கொடுத்துருக்கிற இந்த 4 ஆன்சர் ஆப்ஷனுக்கு ஏன்னு மார்க் பண்ணிட்டு போயிடுங்க. ஸ்டேட்மெண்ட் 2 எவாலுவேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளாஸில் இருக்கிறனால, லேர்னிங் மோடில் இருக்கிறனால நம்ம லெட்ஸ் பேசிக்லி டேக் அ லுக் அட் இட், சி வாட் வெதர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட் சொல்லிட்டு போயிடலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 120% த காஸ்ட் ப்ரைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ராஃபிட் எவ்வளவு, 20% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். கொஸ்டின் ஸ்டெம்லேயே கொடுத்தாச்சு, அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கேட்ட கேள்வி எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு கேட்கல, எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான். ஐ மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% சொன்னாலும் ஒன்று தான், தி செல்லிங் ப்ரைஸ் இஸ் 120% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ்னு சொன்னாலும் ஒன்று தான். இது ரெண்டை வச்சு எதுவுமே புதுசாக எத்தனை ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட், 1 இஸ் சஃபிஷியன்ட். ஸோ அகேன் வி ஜஸ்ட் இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறது தான். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட்னா சாய்ஸ் ஏன்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் இந்த எக்ஸாமினேஷன். This one is also an easy question. Simple interest concept வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டினில். What is the rate of simple interest is what the question is. Statements அப்புறம் பார்க்கலாம். 1 alone is sufficient A, 2 alone is sufficient B, together sufficient C, the data is not sufficient D. So இது வரை கிளாரிட்டி இருக்கு. என்ன கேள்வி, what is the rate of simple interest? 8% is the rate of simple interest, 11% is the rate of simple interest அப்படின்னு நம்ம ஒரு ஆன்சர் சொல்ல போகிறோம். ஸோ இல்லாட்டி come up with a number followed by the percentage per annum அந்த மாதிரி சொல்ல போகிறோம், ரைட்? ஸோ if the answer to the question is a number, we know now that the data is sufficient when we have a single value, a unique value. Let's take a look at statement 1 alone, see whether that is sufficient.
டோட்டல் இன்ட்ரெஸ்ட் earned was 4000. நம்மள கேட்டிருக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட்டு, எத்தனை வருஷத்துக்கு இதை earn பண்ணியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கா, 2 வருஷத்துக்கா, 5 வருஷத்துக்கா, எவ்வளோ பிரின்சிபல் வச்சு earn பண்ணியிருக்காங்க? எதுவுமே தெரியாது. we do not know n தெரியாது. we do not know the principal. அந்த 4000 ரூபா ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டா, 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டான்னு தெரியாது. இந்த 4000 ரூபாயை 40,000 ரூபாய்க்கு earn பண்ணாங்களா, 4 லட்சம் ரூபாய்க்கு earn பண்ணியிருக்காங்களா, அதுவும் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஆல்சோ நாட் known. Principal is also not known. All that we know is this is 4000 is equal to P into N into R divided by 100. இது கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. இதை மாத்திரம் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் we'll be able to find out the value of R. So statement 1 alone is not sufficient. Rule out answer option A. ரெண்டு மாத்திரம் சஃபிஷியன்ட்னா B. கம்பைன் பண்ணி கிடைச்சாதான் ஆன்சர் கிட்ட சொல்ல முடியும்னா C. அதுக்கப்புறமா ஆன்சர் கிடைக்கலனா it is essentially D. Take a look at statement 2. Sum was invested for 4 years. சரி, சூப்பர். நம்மளை கேட்டிருக்கிறது R கேட்டிருக்காங்க. N is equal to 4னு மாத்திரம் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லலை, பிரின்சிபல் எவ்வளவுன்னு சொல்லலை. ஸோ இந்த பிஎன்ஆர் ஃபார்முலாவில் பார்த்தோன்னா எஸ்ஐ நமக்கு தெரியாது, பிரின்சிபல் தெரியாது, N வந்து 4, R தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. எஸ்ஐ அண்ட் பி இந்த ரெண்டு இருந்தால் தான் நம்மளால சொல்ல முடியும். ஸ்டேட்மெண்ட் 2 alone is also not sufficient. 1 sufficient இல்லைன்னொடனே இந்த ஆன்சர் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். 2 sufficient இல்லைங்கிறனால ஆன்சர் ஆப்ஷன் B can also be eliminated. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். Let's see what information we have. Essentially we know SI is equal to PNR divided by 100. இதான் ஃபார்முலா. SI வந்து 4000, பிரின்சிபல் எவ்வளவு தெரியுமா, தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு R divided by 100. இது கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. Unless someone told us what the principle is, we'll not be able to find out the rate of interest. Comparing the two statements, still we are not able to find it out. So we can eliminate answer option C. இதை eliminate பண்ணிட்டு choice D is the correct answer to this question. This is a medium difficulty question. Speed, distance, time, relative speed concepts வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. Let's take a look at this question. Two cars pass each other in opposite directions. ஸோ இப்படி ஒரு கார் போயிட்டுருக்கு, இப்படி ஒரு கார் போயிட்டுருக்கு, ரைட், தேர் மூவிங். இந்த இடத்துல லெட்ஸ் சே தேர் பாசிங் ஈச் அதர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஹவு லாங் வுட் தே டேக் டு பி 500 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட்? ஸோ இந்த கார் எங்கேயோ இங்கே போயிடுது, இந்த கார் இங்கே போயிடுது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் எவ்வளோ நேரம் கழிச்சு? இந்த பாயிண்டில் டைம் 0ன்னு எடுத்துக்கலாம், அது ஒன்று கிராஸ் பண்ணும்போது டைம் 0ன்னு எடுத்துக்கலாம். 500 கிலோமீட்டர் ரெண்டு காருக்கு நடுவில், பிகாஸ் இது இந்த பக்கம் போயிட்டுருக்கு, இந்த கார் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. After how many hours or after how many minutes will the two cars be 500 kilometers apart? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Let's take a look at the statements in a while. Answer option, statement 1 alone is sufficient is A, 2 alone is sufficient is B, 1 and 2 together are sufficient is C. கொடுத்த data is not sufficient na it is D. கேள்வி என்ன? How long would they take to be 500 kilometers apart? 4 hours, 3.5 hours, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆன்சர் கொடுக்கணும். So let a given answer which is a number followed by a unit of time. When is the data sufficient if the answer is a number? When it is a unique number. Right. இப்போ பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல தான் they are crossing each other. இந்த கார் வந்து is traveling at let's say S1 kilometers per hour. இந்த கார் it is traveling at S2 kilometers per hour. ஸோ ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டு காருக்கு நடுவில் இருக்கிற தூரம் எவ்வளோ இருக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த கார் would have traveled S1 kilometers. இந்த கார் would have traveled S2 kilometers. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 1 hour இந்த கார் வந்து இங்கேருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து 40 இந்த பக்கம் போயிருக்கும். இது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து இது 60 கிலோமீட்டர் இங்கே போயிருக்கும். ஸோ இது 40 இந்த பக்கம் போயிடுச்சு, இது 60 இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் 40 + 60 100ன்னு சொல்லியிருப்போம். which essentially is going to be at the end of 1 hour the distance between them is S1 plus S2 kilometers. At the end of 2 hours it's going to be equal to 2 times of S1 plus S2. At the end of t hours the distance between them is going to be t times S1 plus S2. right? ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் போயிருக்கும், 2 மணி நேரத்தில் 2 times அந்த distance போயிருக்கும், 5 மணி நேரத்தில் 5 times that distance போயிருக்கும். In t hours it's going to be t times S1 plus S2. So after t hours the two cars will be t times S1 plus S2 far away apart from each other. இது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, this is equal to 500. இந்த ரெண்டு காருக்கு நடுவில் இருக்கிற தூரம் 500 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ t into S1 plus S2 is equal to 500. நமக்கு S1 plus S2 எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா t கண்டுபிடிச்சிட முடியும். Let's take a look at the statement, see whether that is available with us.
Sum of their speeds is 135. கொடுத்துட்டாங்களே s1 plus s2. So we have derived earlier that t into s1 plus s2 is equal to 500. t into இதைத்தான் சொல்லிட்டாங்க 135 is equal to 500. t is equal to 500 divided by 135. இதெல்லாம் calculateலாம் பண்ண வேண்டாம். ஒரு ஆன்சர் யூனிக்காக கிடைச்சிருச்சு. So statement 1 alone is sufficient. If 1 alone is sufficient, answer option is A. 2 alone கிடையாது because 1 alone sufficient. கம்பைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. டேட்டா நாட் சஃபிஷியன்ட்டும் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மார்க் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுங்க. டோன்ட் ஈவன் வேஸ்ட் டைம். ஆஸ் ஆல்வேஸ் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியன்ட் இல்லைன்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து லேர்னிங் மோடில் இருக்கும். 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their ஸ்பீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. s1 மைனஸ் s2ன்னு எடுத்துக்கலாம். டசன்ட் மேட்டர் விச் இஸ் கிரேட்டர் விச் இஸ் லெசர். நமக்கு என்ன வேணும்? t into s1 plus s2 is equal to 500. s1 plus s2 தெரிஞ்சா ஆன்சர் பண்ண முடியும். s1 minus s2 வச்சு சொல்ல முடியாது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 25 இருந்து 25 இருக்கலாம் டிஃப்ரென்ஸு. 100 75 இருந்து டிஃப்ரென்ஸ் 25 இருக்கலாம். இப்படின்னா சம் 75 இருக்கும். இப்படின்னா சம் 175 இருக்கும். Each of those will give a different value for t. So knowing the difference alone is not sufficient. We need the sum. Statement 2 is not giving us a conclusive answer, unique answer, whereas 1 gave us a unique answer. 1 sufficientனாலே இது 3 எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு மார்க் பண்ணிட்டு போயிடுங்க எக்ஸாமில். டோன்ட் வேஸ்ட் டைம் எவாலுவேட்டிங் ஸ்டேட்மெண்ட் 2 அட் ஆல். கிளாஸில் இருக்கிறதுனால, லேர்னிங் மோடில் இருக்கிறதுனால we are doing this. நம்பர் சிஸ்டம்ஸ், நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். டஃப்லாம் கிடையாது, பட் அ வெரி பியூட்டிஃபுல்லி வேர்டட் கொஸ்டின். வாட் இஸ் அ 2 digit நம்பர்? அவங்க ஏதோ ஒரு 2 digit நம்பர் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன நம்பர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் டேக் a look at the statements in a while. 1 alone is sufficient, answer option is A. 2 alone, answer option is B. Both statements are required, answer option is C. Data is not sufficient, answer option D. கேள்வி என்ன? What is the 2 digit number? 2 digit number is 72, is 28, is 90, is 84 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் நம்ம சொல்லணும். 2 digit number 07 இருக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் a single digit number. 2 digit numberல the tens place இது இருக்குல்லையா, இந்த tens place வந்து 0வா இருக்க முடியாது. இது 1ல இருந்து 9 ஏதோ ஒரு வேல்யூ தான் எடுக்க முடியும். ரைட், கீப் தட் இன் மைண்ட். ஸோ யூனிட் டிஜிட் என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம், 90 இருக்கலாம், 80 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஸோ ஆல் தட் இஸ் பாசிபிள். பட் எசென்ஷியலி the one thing that it cannot be is the tens place cannot be a 0. Unit digit can take values from 0 to 9. So tens place value வந்து 1 to 9. Units place, right? This is a units place. இதோட value வந்து 0 to 9 இருக்கலாம். Right? இதை ஞாபகம் வச்சுக்கங்க. Because the answer to the question is a number, the data is sufficient when we have a unique value. Right? 2 digit number வந்து 0ல ஆரம்பிக்க முடியாது. Take a look at statement 1. It says the difference between the 2 digits is 9. என்ன சொல்கிறாங்க? இந்த டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கும் யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ எது வேணால் பெருசாக இருக்கலாம், வேணால் மாடுலஸ் போட்டுக்கலாம். ரைட், திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறாங்க. டிஜிட்ஸ் என்ன வேல்யூலாம் எடுக்க முடியும்? டென்ஸ் பிளேஸ்க்கு 1 to 9. ஸோ அதுக்கும் யூனிட் டிஜிட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 9 அப்படின்னு சொன்னாங்கன்னா the possibility is when this number is a 9 and this is a 0. ஃபார் எக்ஸாம்பிள் 82 எடுங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 6 தான் இருக்கும், 9 இருக்க முடியாது. 9 டிஃப்ரென்ஸ் வரணும்னா மேக்ஸிமம் வேல்யூவே நமக்கு டிஜிட்டுக்கு வந்து 0 to 9 தான் எடுக்கவே முடியும். ஸோ 9 டிஃப்ரென்ஸ் வரணும்னா ஒரு நம்பர் 9ஆக இருந்தாலும், ரெண்டாவது நம்பர் 0வா இருந்தாலும், 90ன்னு எழுதலாம், இல்லை 09 எழுதலாம். அப்படி எழுதினாலும் 09 எழுதினா 2 digit நம்பராக இருக்க முடியாது. ஸோ if the difference between the 2 digits is 9, நம்ம பேசுகிற 2 digit number is only 90. ஸோ statement 1 வச்சு we've been able to arrive at a conclusive answer. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸ்டேட்மெண்ட் 1 alone சஃபிஷியன்ட்னா பிசிடியை எலிமினேட் பண்ணிட்டு, ரைட், 2 alone கிடையாது, சேர்ந்து பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, டேட்டா இன்சஃபிஷியன்ட்டும் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 alone சஃபிஷியன்ட். சாய்ஸ் ஏ இஸ் ஆன்சர். மார்க் பண்ணிட்டு போயிடலாம். As always, let's take a look at statement 2. Just to convince ourselves, 2 வச்சு கண்டுபிடிக்க முடியாது. 2 is a beautiful statement. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா the sum of the digits is equal to the difference between the digits. என்ன சொல்லியிருக்காங்கன்னா t minus u is equal to t plus u அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட், அந்த 2 டிஜிட்டுக்கும் u மைனஸ் டின்னு எடுத்துக்கலாம், டி மைனஸ் யூன்னு எடுத்துக்கலாம். எதை பற்றியுமே கவலை இல்லை. ரைட், டி மைனஸ் யூனே இப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா u மைனஸ் டின்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சைடில் இந்த டீயை கொண்டு போயிட்டோம்னா யூ கெட் 2t, ரைட், சரி, t மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2u, 2u இஸ் ஈக்குவல் டு 0, u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. சரி, எசென்ஷியலி இதை செய்யும் யூனிட் டிஜிட் 0வாக இருக்கலாம், டென்ஸ் டிஜிட் என்னவாக இருக்கலாம் தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 50ல் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எவ்வளவு? 5. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ் எவ்வளவு? 5 மைனஸ் 0, தட் இஸ் ஆல்சோ 5. சூப்பர். 50 தான் இருக்க முடியுமா? 70 இருக்கலாமா?
70ன்னு பார்த்தோம்னா sum of the digits எவ்வளவு 7 plus 0 7 difference between the digits எவ்வளவு 7 minus 0 7 50 இருந்தாலும் இந்த கண்டிஷன் the sum of the digits 5 plus 0 is equal to the difference between the digits which is 5 minus 0. Sum of the digits 7 plus 0 is equal to the difference between the digits 7 minus 0. So 70 இருக்கலாம் 50 இருக்கலாம் 30 இருக்கலாம் 40 இருக்கலாம் 90 இருக்கலாம் 10 இருக்கலாம் any number for which the tens place is a number from 1 to 9 and the units place is a 0 because 0 add பண்ணாலும் subtract பண்ணாலும் net result வந்து same தான். So அதனால தான் sum of the digits is equal to the difference between the digits na for a 2-digit number that's possible only when the units digit is a 0. ஸோ எத்தனை நம்பர் இருக்கலாம் அந்த மாதிரி 9 நம்பர் பாசிபிள் 10 20 30 40 50 60 70 80 90 சிங்கிள் ஆன்சர் கிடைக்குதா கிடைக்கல ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஏற்கனவே நம்ம தெரியும் ஸ்டேட்மெண்ட் 1 அலோனும் சஃபிஷியன்ட்னாலே இந்த 3 ஆன்சர் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு 2 அலோன் நாட் சஃபிஷியன்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணோம் எக்ஸாமில் இது பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சாய்ஸ் ஏ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்ட்னர்ஷிப்லேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு an easy question. Ram, Guru and Nirmal are running a business firm in partnership. What is Guru's share in the profit earned by them? Right, that's what the question is. We'll look at how partnerships work in the statements அப்புறம் பார்க்கலாம். Answer options as always quick-ஆ பார்த்துடலாம். Statement 1 alone is sufficient, it's A. 2 alone is sufficient if it's B. Both statements are required, it is C. The given data is not sufficient, it is D. So இது வரைக்கும் clarity வந்துருச்சு. What is the question? The question is what is Guru's share in the profit? So I should say that Guru is getting rupees 4,000, rupees 3,500. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொல்லணும். When is the data sufficient? The data is sufficient when we have a unique value. So இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ பார்ட்னர்ஷிப் 3 பேருக்கு நடுவில் இருக்குது ரைட் ராம் குரு நிர்மல் இவர் 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு 70 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு 40 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா தில் டிவைட் த ப்ராஃபிட் மேட் இன் த இயர் இந்த ரேஷியோ ஆஃப் 50:70:40 or 5:7:4 எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே ரேஷியோவில் தான் அவங்க ப்ராஃபிட்ஸை டிவைட் பண்ணுவாங்க ரைட் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5:7:4 அப்படின்னா இவருக்கு 5x ப்ராஃபிட் கிடைச்சா இவருக்கு 7x கிடைக்கும் இவருக்கு 4x கிடைக்கும் இப்போ மொத்தமாக அந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க 5 + 7 12 12 + 4 16 இருக்கும் ஸோ 16x இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் அதில் வந்து ராமோட ஷேர் 5x குருவோட ஷேர் 7x நிர்மலோட ஷேர் 4x இப்படின்னு இருக்க போகுது ஸோ நமக்கு ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் தெரிஞ்சால் எவ்வளோ என்ன மாதிரி டிவைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் அது மாத்திரம் தெரிஞ்சால் போகாது எவ்வளோ மொத்தம் ப்ராஃபிட்னு தெரியணும் அப்படின்னா தான் வந்து இவருக்கு எத்தனை ரூபான்னு தெரியும் ஸோ குரு எவ்வளோ ரூபா எடுத்துகிட்டு போனார் இஸ் வாட் வில் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். Take a look at statement 1. It's giving us the ratio in which they are dividing. We do not know the total profit. So Ram gets 2x, Guru gets 4x, and Nirmal gets 7x of a total profit of 11x plus 2, which is 13x. இது வரைக்கும் நமக்கு தெரியுது பட் நமக்கு என்ன தெரியாது இந்த 13x எவ்வளோன்னு தெரியாது இல்லை இந்த 2x எவ்வளோன்னு தெரியாது 7x எவ்வளோன்னு தெரியாது இதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் வில் be able to find this out. So statement 1 alone is not sufficient. You can rule out answer option A. 2 alone sufficient will go with B. இல்லைனா கம்பைன் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட் சொல்லிட்டு போயிடலாம். டேக் லுக் அட் ஸ்டேட்மெண்ட் 2 இதில் என்ன கொடுத்துருக்காங்க நிர்மலோட ஷேர் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கிறது குருவோட ஷேர் உதவாது எதுக்குமே ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் ஆல்சோ நாட் சஃபிஷியன்ட் 1 நாட் சஃபிஷியன்ட் ஏ எலிமினேட் பண்ணிட்டோம் 2 நாட் சஃபிஷியன்ட் பி எலிமினேட் பண்ணியாச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். we know that if Ram gets 2x Guru will get 4x and Nirmal will get 7x. ஸ்டேட்மெண்ட் 2ல நிர்மலுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு இருக்காங்க the 7x is equal to 8750 சொல்லியிருக்காங்க இதிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் அது சப்ஸ்டியூட் பண்ணால் குருவோட 4x எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம் ஃபைண்டிங் இட் அவுட் அப்படியே ரொம்ப உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா பண்ணி பார்த்துடலாம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8750 டிவைடட் பை 7 விச் இஸ் 1250 அப்படின்னா 4x எவ்வளோவா இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 5000. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்க முடியும் தெரிஞ்சாலே மீதி எல்லாமே முடிஞ்சது எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரு ஹீஸ் டேக்கிங் 5000 rupees in that particular year. So the statements together 1 and 2 are Seta. We have been able to come up with a unique value for the profit that Guru takes home that year. Statements together are sufficient. So essentially eliminate choice D. C is the correct answer to this question. In the question speed distance time இருந்து வந்திருக்கு boats and streams concept படிச்சிருக்கோம் இல்லையா upstream downstream அதை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. What is the speed of the boat in still water is what the question is. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க we look at the statements in a while. The answer options are statement 1 alone is sufficient is choice A, statement 2 alone is sufficient is choice B, together they are sufficient is choice C. கொடுத்த டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட் இன்னும் அடிஷ்னல் டேட்டா இருந்தால் தான் இந்த கேள்வி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா சாய்ஸ் டி இஸ் தி ஆன்சர் டு த கொஸ்டின்.
கேள்வி என்ன? What is the speed of the boat in still water? So our answer to the question is 18 kilometers per hour, 40 mile per hour. அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் followed by a unit of speed is what we need to have. When is the data sufficient? இந்த மாதிரி நம்பராக இருந்ததுன்னா the data is sufficient when we have a unique value. Couple of things. Speed of the boat in still water, அது வந்து let's say is equal to b some unit of speed. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ b kilometer per hour, mile per hour, feet per second, meters per second என்னவா வேணா இருக்கலாம். ஒரு யூனிட் ஆஃப் ஸ்பீட் இருக்கு. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அந்த ரிவரில் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடு வந்து எஸ் இந்த சேம் யூனிட் கிலோமீட்டர் per hour, மைல் per hour ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும்னா upstream speed is b minus s, downstream speed is b plus s. இந்த கேஸில் the boat is going against the stream. ஸ்ட்ரீம் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா போட் இந்த டைரக்ஷனில் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. டவுன் ஸ்ட்ரீம்னா ஸ்பீட் ஆஃப் த போட்டும் சரி ஸ்ட்ரீமும் சரி ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போகுது. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் b minus s, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் b plus s. இந்த கான்செப்டை தெரிஞ்சுட்டு லெட்ஸ் லுக் அட் ஸ்டேட்மெண்ட் 1. It takes 2 hours to cover the distance between A and B downstream. சரி ஓகே, டவுன்ஸ்ட்ரீமில் போகும்போது 2 மணி நேரம் ஆகுது. டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு நமக்கு தெரியும். டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 2 hours அப்படின்னு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவுனே சொல்லலை, ஏ டு பி போகிறதுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி 100 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டரா 40 கிலோமீட்டரா தெரியாது. திஸ் டிவைடட் பை திஸ், இது வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறதுனால பி ப்ளஸ் எஸ். நமக்கு பி வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர், எஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸோ ஒரே ஒரு நம்பர் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. நிச்சயம் இந்த பிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர், பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். விதவுட் நோயிங் டி ஆர் எஸ் வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸ்டேட்மெண்ட் 1 alone இஸ் நாட் சஃபிஷியன்ட். 1 alone இஸ் நாட் சஃபிஷியன்ட்னா இந்த ஆன்சர் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இட்ஸ் எவாலுவேட் 2 alone. இஃப் தட் இஸ் சஃபிஷியன்ட் வில் கோ வித் 2. இல்லைனா கம்பைன் பண்ணி பார்க்கலாம், அதுவும் சரி வரலைன்னா வில் சே தி ஆன்சர் இஸ் டி. மூவ் ஆன் டு ஸ்டேட்மெண்ட் 2. It takes 4 hours to cover the distance between A and B upstream. Pretty much the same. 4 hours is the time taken to cover the distance when traveling upstream. Upstream speed is b minus s. போன ஈக்குவேஷன் வந்து 2 is equal to d by b plus s. இது வந்து u is equal to 4 is equal to d by b minus s. Still, if we want b, we need the values of d and s. அது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. Statement 2 alone is also not sufficient. ஏற்கனவே 1 sufficient இல்லைன்னு a எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ b-யும் எலிமினேட் பண்ணிடலாம். கம்பைன் பண்ணி பார்க்கலாம். மேபி வி ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் தேர். கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? வி கெட் 2 இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை பி ப்ளஸ் எஸ். 4 இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை பி மைனஸ் எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பி ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை 2ன்னு எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அதே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை 4 அப்படின்னு வந்துடுது. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் எஸ் அண்ட் எஸ் கேன்சல் ஆகிட்டு வில் கெட் 2b இஸ் ஈக்குவல் டு டி பை 2 ப்ளஸ் டி பை 4. அரை டி ப்ளஸ் கால் டி முக்கால் டி வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 by 4dன்னு வந்துருச்சு. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 3 by 8dன்னு தெரியும். வண்டர்ஃபுல். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. 40 கிலோமீட்டர் போனாங்க, 60 கிலோமீட்டர் போனாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க, எத்தனை மீட்டர்னு சொல்லிட்டாங்க, எத்தனை மைல்னு சொல்லிட்டாங்கன்னா வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன், பிகாஸ் இது வந்து ஆர்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ மெனி மைல்ஸ் per hour, ஸோ மெனி கிலோமீட்டர்ஸ் per hourனு சொல்லிடலாம். விதவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் டி வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அ யூனிக் வேல்யூ. கம்பைனிங் த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்த்து நமக்கு ஆன்சர் வரல. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். வி நீட் அடிஷ்னல் டேட்டா. என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி எவ்வளோ நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தி ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் is choice D. The given data is not sufficient. This is a medium difficulty question, code breaking question, logical reasoning question. Which of the following means vary in a certain code language அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் குயிக்காக பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient, answer option is A. Statement 2 alone is sufficient, answer option is B. Both statements 1 and 2 are sufficient, na answer option is C. The given data is not sufficient, na answer option is D. What is the question? Which of the following means vary? அங்கே என்னெல்லாமோ கொடுத்துருந்தாங்க. ஜோவாக இருக்கலாம், ஹோவாக இருக்கலாம், பாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். அங்கே கொடுத்த அந்த கோட்லேருந்து ஏதோ ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எதுன்னு கிளியராக சொன்னோம்னா the data is sufficient. So data is sufficient when we have a unique value. Look at statement 1. Let's see whether you are able to get an answer. Pit Joha, very good boy. Right. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இந்த கோடில் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா,
ஓகே, இங்கே 3 இருக்குது, 3 கோட் லாங்குவேஜில் வேர்டு இருக்குது, இங்கே ஆக்சுவலாக 3 வேர்டு இருக்குது. ஸோ இந்த 3ல் 1 வெரின்னு சொல்லலாமே தவிர பிட்டு தான் வெரி நம்ம கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஏன்னா we do not know whether the order in which the code is written is the same order in which the original sentence is also written. வெரி குட் பாய்னு எழுதினா அதே ஆர்டரில் தான் இந்த கோடும் எழுதியிருக்குன்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த வெரிக்கு கரஸ்பாண்டிங்காக பிட், குட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஜோ, பாய்க்கு கரஸ்பாண்டிங்காக ஹா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் நமக்கு அது கிளியராக தெரியாது, அந்த அசம்ஷன் நம்ம பண்ண முடியாது. இந்த 3ல் ஏதோ ஒன்று வெரி, அது வரைக்கும் சொல்ல முடியும். இட் குட் பி பிட், இட் குட் பி ஜோ, இட் குட் பி ஹா. எதுன்னு கிளியராக தெரியாதனால ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient. Don't make this assumption that இந்த பிட்டு தான் வெரின்னு அசியூம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் 1 போகிறோன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். கேர்ஃபுல்லாக இருங்க. Look at statement 2. Let's see whether that is going to give us an answer. So because statement 1 is not sufficient, let's eliminate answer option A. Statement 2ல என்ன சொல்லியிருக்காங்க? ஜோனாப்பா இஸ் ஷீ இஸ் குட். இங்கே வெரிங்கிற வார்த்தையே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கம்பைன் பண்ணால் தெர் ஆர் சம்திங் காமன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட். ஸோ அதை வச்சு சொல்ல முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 சஃபிஷியண்டாக இல்லைங்கிறனால ஆன்சர் ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம். கம்பைன் த 2 statements. Let's see what is common between them. Good is common between both these sentences. What is the இங்கே கோடில் எது காமனாக இருக்குது? ஜோ இஸ் காமன் பிட்வீன் த 2. ரைட், ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் இதிலிருந்து? குட் இஸ் ஜோ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மீதி ரெண்டு இங்கே என்ன இருக்குது? வெரின்னு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஃபஸ்ட்டு தான். ஸோ பிட் இல்லாட்டி ஹா, பிட் இல்லாட்டி ஹா தான் நமக்கு வெரின்னு தெரியும். இதை பார்த்தோன்னா என்ன சொல்ல முடியும்? இது ரெண்டில் எதா வேணா இருக்கலாம், எதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லெட்ஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வெதர் வி கேன் மேக் சம் சென்ஸ். இங்கே வந்து குட் செகண்ட் வேர்டு, இங்கே இது செகண்டாக வந்திருக்கு. சரி, ஓகே. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கும் தெரியுமா? இன்னும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்துறோம் அப்படி தான் இருக்கான்னு. இங்கே வந்து குட் இஸ் அ தேர்ட் வேர்ட். கரஸ்பாண்டிங்காக இந்த கோடு எங்கே வந்திருக்கு? ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ பாசிபிளி இப்போ யோசிச்சு பாருங்களேன், இங்கே தேர்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் மிடில் வந்து மிடிலாகவே இருக்குது, ஃபஸ்ட் இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே வந்து செகண்ட் இருக்கிறது செகண்டில் இருக்கணும் இல்லையா? அப்படி தான் இருக்குது. ஜோ இஸ் அ செகண்ட், குட் இஸ் அ செகண்ட். இங்கே வந்து குட் இஸ் அ தேர்ட் விச் ஹேப்பன் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ கோடில் எழுதும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜோ தான் குட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பிட்டா ஹா ரெண்டில் ஏதாவது ஒன்று வெரியாக இருக்கலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து குட் இஸ் நாட் த செகண்ட் வேர்ட், குட் இஸ் த தேர்ட் வேர்ட். இங்கே கோடில் வந்து பார்த்தோம்னா ஜோ ஹேப்பன்ஸ் டு பி த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் இட். அண்ட் செகண்டுக்கு செகண்ட் காமனாக தான் இருக்கும், பிகாஸ் மிடில் கரெக்டாக இருக்குது. அது வந்து குட்டில் மாட்டிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஒரிஜினல் சென்டென்ஸில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதை ரிவர்ஸ் ஆர்டரில் கோடில் எழுதுறாங்க. ஸோ அப்போ இங்கே வெரிங்கிறது ஃபஸ்ட் லெட்டராக இருந்துச்சுன்னா ஹா தான் வந்து அதோட தான் இருக்க முடியும், பிட்டாக இருக்க முடியாது. ஸோ ஹா கரஸ்பாண்ட்ஸ் டு வெரி அப்படிங்கிறத இந்த செகண்டில் இருக்கிற குட்டோட பொசிஷன் வந்து தேர்டு, அது வந்து இங்கே கோடில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்கு. செகண்டாகவே இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ண செகண்டாக இருக்குது, தேர்டு ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு தேர்டுக்கு போயிருக்கணும். ஸோ இங்கே வெரி ஃபஸ்ட்டாக இருக்குது, தேர்ட் தான் இங்கே வந்து இதாக இருக்கணும். ஸோ ஹாவாக தான் இருக்க முடியும். ஸோ ஏபிள் டு டெடியூஸ் தட் வாட் இஸ் வெரி இன் திஸ் கோட், ஹா இஸ் வெரி இன் திஸ் கோட். Together the statements are sufficient. So choice C is the correct answer to the question. D eliminate பண்ணிரலாம். This is a direction sense question, medium difficulty question. Which village is to the southwest of Q? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Two statements given. Let's look at the statements in a while. Answer options என்ன குயிக்காக அதே தான். Statement 1 alone is sufficient, it is A. 2 alone is sufficient, it's B. 1 and 2 together is sufficient, அப்படின்னா சேர்ந்தாதான் sufficient-ஆக இருக்குன்னா it's answer option C. The given data is not sufficient. Question cannot be answered with this. Answer option is D. என்ன கேட்டிருக்காங்க? Which village is to the southwest of Q? Directions மூலம் வரைஞ்சிக்கலாமா? This is north, south. East is to the right, west is to the left. எங்கேயோ இங்கே இருக்குது வில்லேஜ் கியூ, இங்கே இருக்கலாம், இங்கே வேணா இருக்கலாம். சவுத் வெஸ்ட்னா என்ன? கீழே போகணும், லெஃப்டில் போகணும். விச் வில்லேஜ் இஸ் டு த சவுத் வெஸ்ட் ஆஃப் கியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லேஜ் பி, வில்லேஜ் டபிள்யூ, வில்லேஜ் ஆர் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடிஞ்சதுன்னா கிவன் டேட்டாவிலேருந்து, கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து தி டேட்டா வில் பி சஃபிஷியன்ட். ஸோ வென் இஸ் த டேட்டா சஃபிஷியன்ட்? வென் வி ஹாவ் அ யூனிக் வில்லேஜ் நேம். பி தான் வந்து கியூக்கு சவுத் வெஸ்ட்டாக இருக்குது, ஆர் தான் வந்து கியூக்கு சவுத் வெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா தி டேட்டா இஸ் சஃபிஷியன்ட். டேக் a look at statement 1. என்ன கொடுத்துருக்காங்க? P is to the west of N. முதல்ல இந்த direction sense வரைஞ்சிடலாம். This is north, south, east, west. ஓகேயா? P is to the west of N. N இங்கே இருக்குது, வெஸ்ட்டில் இருக்கணும்னா P is to the west of N. Which is to the east of Q? எது east of Q? N is to the east of Q. Okay? N should be to the east of Q. Eastனா இந்த direction. Qக்கு ஈஸ்டில் என்ன இருக்கணும்னா Q இங்கே இருக்கலாம், Q இந்த இடத்துலையே இருக்கலாம், Q இங்கே கூட இருக்கலாம், நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆல் தட் வி நோ இஸ் எசென்ஷியலி கியூக்கு ஈஸ்டில் என்ன இருக்குது,
Qக்கு ஈஸ்ட்ல P இருக்கலாம், வெஸ்ட்ல P இருக்கலாம். ஆனால் சவுத் வெஸ்ட்ல யார் இருக்கான்னு தெரியவே தெரியாது. ரைட்? We know someone to the east. We possibly know someone who could be the west or east of Q, which is P. இந்த எந்த இடத்துல Q இருக்குங்கிறத வச்சு நமக்கு சவுத் வெஸ்ட் வேணும்னா கீழ் நோக்கி லெஃப்ட் சைடில் போகிற டைரக்ஷனில் எந்த வில்லேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. திஸ் essentially tells us the east west orientation of PQN. அதுவுமே கிளியராக கொடுக்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient to answer the question. You can eliminate answer option A. What is statement 2? இதை வச்சு எதாவது முடியுதான்னு பார்க்கலாம். இதுவுமே அதே will do the directions first. North, south, right is east, left is west. W is to the south of N. Okay. N எங்கே இருக்கோ அதிலிருந்து W வந்து சவுத்தில் இருக்கு. ஓகே. N which is to the west of village Q. வெஸ்ட்னா இந்த சைடு இருக்கணும். ஸோ Q எங்கே இருக்கோ அதுக்கு வெஸ்ட்டில் N இருக்கு. ஓகே. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Qக்கு சவுத் வெஸ்ட்டில் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சவுத் வெஸ்ட்னா இந்த டைரக்ஷன். Qக்கு சவுத் வெஸ்ட்டில் வந்து W இருக்கு. Because N is to the west of Q and W is to the south of N, W will be to the southwest of, இங்கே வெஸ்ட்டில் போயிட்டு சவுத் வரும். ஸோ சவுத் வெஸ்ட் ஆஃப் Q, the village that is there is W. Statement 2 alone is able to give us a conclusive answer. 2 alone is sufficient. ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். CD எலிமினேட் பண்ணிடலாம். Choice B is the correct answer to this question. Geometric question, area of triangles based பண்ண question. Very interesting one. Careful பண்ணணும். What is the height of the triangle? கேள்வி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Answer options: 1 alone is sufficient na choice A, 2 alone is sufficient na choice B, together they are sufficient na choice C. The question cannot be answered with the given information na D. Right, quick அது முடிச்சாச்சு. What is the question? What is the height of the triangle? So essentially height of the triangle is equal to 20 followed by a unit of length. நம்மளால சொல்ல முடிஞ்சதுன்னா then the data is sufficient. 20 inches, 20 kilometers, 20 meters, 20 centimeters, 20 ஏதோ ஒன்று சொல்ல முடிஞ்சதுன்னா data is sufficient. Right. Let's check out whether you are able to do that. Answer is a number அப்படின்னா the data is sufficient when we have a unique value. Let's look at statements and see whether you are able to answer that. இங்கே வந்து the area of the triangle is 20 times its base. Normally area of the triangle formula என்ன? Is equal to half into B base னு எடுத்துக்கலாம். Height h. This area is equal to 20 times the base. So ரெண்டு சைடும் பேஸால் டிவைட் பண்ணோம்னா we get h is equal to 40. Right. The temptation is statement 1 வச்சு ஆன்சர் கொண்டு வந்துடும். யூனிக்காக ஒரு நம்பர் வந்துருச்சுன்னு. 40 வாட்? இன்ச்சஸா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, நானோமீட்டரா, மைக்ரான்ஸா, என்னது இது? அது தெரியாது. யூனிட் தெரியாதனால லெட்ஸ் நாட் கன்க்ளூட் தட் வி ஹேவ் அன் ஆன்சர். இட்ஸ் 40 யூனிட்ஸ். யூனிட் இஸ் வாட்? கிலோமீட்டரா, லென்த், அதெல்லாம் அந்த லென்த்தோட யூனிட் நமக்கு தெரியாதனால ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient to answer the question. Just need to be careful about it. 1 போருன்னு சொல்லிட்டு போனால் I think the answer is incorrect. Statement 2 alone பார்க்கலாம். The perimeter of the triangle, which is, let's say the sides are A, B, C, A plus B plus C, is equal to the perimeter of a square of side 10 centimeters. So square ஓட side 10 centimeter na அதோட perimeter வந்து 40. So A plus B plus C is equal to 40 centimeters. So நமக்கு வந்து perimeter of the triangle தெரியும். இதை வச்சு height கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் இது என்ன ட்ரையாங்கிள்னு தெரியாது. அந்த ஓரியன்டேஷனுக்கு ஏற்றாப்புல the height could be different. அதனால இதை வச்சும் சொல்ல முடியாது. சைட்ஸ் மாத்திரம் தான் தெரியுமே தவிர ஹைட் தெரியாது. இந்த என்ன பிரேக்கப் இந்த 40 நமக்கு தெரியாது. ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து we got h is equal to 40 units. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து we got perimeter is equal to 40 centimeters. ஸோ கிளியராக என்ன தெரிஞ்சிருச்சு? நமக்கு வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து சென்டிமீட்டர். ஏன்னா பெரிமீட்டர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா சைட்ஸோட மெஷர்லாம் சென்டிமீட்டராக இருக்கும். அப்படிங்கும்போது ஹைட்டோட வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் திஸ் 40 that we are getting is essentially in centimeters. So height is equal to 40 centimeters அப்படின்னு சொல்லிடலாம். Statements together are sufficient. So eliminate answer option D. Choice C is the correct answer to this question. Question 77. இது வந்து மென்சுரேஷன்லேருந்து வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் தி இன்னர் வால்ஸ் ஆஃப் அ ரூம்? த ரேட் ஆஃப் பெயிண்டிங் இஸ் ₹20 per square feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், லெட்ஸ் ஹேவ் அ லுக் அட் இட். Statement 1 alone is sufficient, answer option is A. 2 alone is sufficient, answer option is B. Together the statements are sufficient as C. The question cannot be answered with the given information. The answer option is D. What is the cost of painting the inner walls of the room அப்படின்னு இருக்காங்க. ஸோ ₹800, ₹1600, ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும். When is the data sufficient? When we have a unique value. Take a look at statement 1. Let's see whether that is sufficient. Circumference of the floor is 44. Circumference கொடுத்துட்டாங்க. So the floor is going to be circular in shape.
ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ளோர் தான் நமக்கு தெரியுமே தவிர நமக்கு வந்து வால்ஸ் தெரியும். இது வந்து ரவுண்டான ரூம்னு தெரியும். பட் இதோட வால்ஸோட பெயிண்டிங் காஸ்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் காஸ்ட் நமக்கு கேட்கல. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is not sufficient to answer the question. ஸோ eliminate answer option A. குயிக்காக இதை முடிச்சிடலாம். Right, let's look at statement 2 alone. Height of the wall is 12 feet. Height 12 feet. Square room, rectangle room, circular room, semicircular room, triangular room, இதெல்லாம் தெரியாது. So height of the wall is 12. இப்போ for example square of 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். So 4 into 12, 48 square feet will be the area of one wall. அந்த மாதிரி 4 wall இருக்குன்னா it becomes 4 into 48, 192. இது வந்து 2 by 8 இருக்குன்னு எடுத்துக்கலாம். So 8 into 12, 96 இந்த ரெண்டு wall. Right, 96 plus 96. அதுக்கப்புறம் 2 into 12, 24 plus 24 in the wall. So அந்த base dimensions நமக்கு தெரியாம height of the wall வச்சு மாத்திரம் சொல்ல முடியாது. So statement 2 alone is also not sufficient. Height of the wall வச்சு மாத்திரம் we can't come up with an answer. ஏரியாக்கு இன்னும் ஒரு dimension தேவை. So statement 2 alone is also not sufficient. Combine the two statements. What do we have here? Circumference of the floor is equal to 44. So the circumference தெரிஞ்சு போச்சு. Circumference and height நமக்கு வந்து அப்படின்னா என்ன தெரியும்? We are essentially trying to find out. It's a circular room. It's a cylindrical room and the height wise பார்த்தோம்னா. So we are trying to find out the curved surface area of the cylinder. Curved surface area of the cylinder எவ்வளவு? Which is equal to 2 pi RH. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 44 னு சொல்லிட்டாங்க. Height of the room is equal to 12. Per square feet 20 ரூபா சொல்லிட்டாங்க. So this into 20 is going to give us the overall cost. இதை calculate பண்ணி time waste பண்ண வேணாம். ரெண்டு statement combine பண்ணி we've been able to find out a unique value for painting the inner walls of this particular room. So together the statements are sufficient. Choice C is the correct answer to this question. The question, இது கொஞ்சம் mind bending question. பார்க்கலாம். Right. What is the average age of children in the class is what the question is. Statements க்கு வரலாம். Statement 1 alone is sufficient, answer option is A. 2 alone is sufficient, B. Together they are sufficient, answer option is C. The question cannot be answered with the given data, the answer option is D. Right. What is the average age of children in the class? Essentially we'll have to say 5 years னு சொல்லலாம். 13 months னு சொல்லலாம். Right, we can give something, or it could be 942 days னு சொல்லலாம். ஏஜை வந்து நீங்கள் இயரில் தான் சொல்லணும் அவசியம் இல்லை, மந்த்தில் சொல்லலாம், டேல சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஹவர்ஸில் கூட சொல்லலாம், மினிட்ஸில் கூட சொல்லலாம். ரைட், எசென்ஷியலி கிவ் இட் வித் அ நம்பர் ஃபாலோட் பை அ யூனிட் ஆஃப் டைம் விச் குட் பி typically number of years. Right, when is the data sufficient? When we have a unique value. கரெக்ட். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த வயசு என்னவா இருக்கணும்? ஒரு நாள் இருக்கிற குழந்தைங்களா கூட இருக்கலாம், 2 மணி நேரம் ஓல்டு குழந்தைங்களா கூட இருக்கலாம். குழந்தைங்களோட வயசு வந்து -43 இருக்க முடியாது, நெகட்டிவ்ல இயர்ஸ் இருக்க முடியாது, நெகட்டிவ்ல டேஸ் இருக்க முடியாது, டைம் இருக்க முடியாது. பிறந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து வயசை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் நம்பர் cannot be a negative number, it should be a positive number followed by a unit of time. Take a look at statement 1. Let's see whether that is sufficient. The age of the teacher is as many years as the number of children. சூப்பர். ஸோ டீச்சரோட வயசு 40னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 40. டீச்சரோட வயசு வந்து 35னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் ஈக்குவல் டு 35. கேட்டிருக்கிறது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன். டீச்சரோட வயசு தெரிந்தால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு வேணால் சொல்லலாம், எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். அப்போவுமே அவங்களோட வயசு நமக்கு தெரியாது. எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஐயா தெரியாது, அதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். எலிமினேட் ஆன்சர் ஆப்ஷன் A. What is statement 2 and see whether that is sufficient. Average age is increased by 1 year if the teacher's age is also included. பண்ணி பார்க்கலாம், ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பீப்புள், ஆவரேஜ், சம் ஆஃப் தேர் ஏஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்னன்னு எடுத்துக்கலாம். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் A, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் ஈக்குவல் டு NA. டீச்சர் ஆட் பண்ணுறோம், அவங்க ஒரு டீச்சர், அவங்களோட வயசு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. ஸோ டோட்டலாக இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க டீச்சரே சேர்த்தா? N+1. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டீச்சரோட வயசையே சேர்த்தோன்னா ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 1. ஸோ பழைய ஆவரேஜ் ஏயா இருந்ததுன்னா டீச்சரோடையும் சேர்த்துட்டோன்னா தி ஆவரேஜ் பிகம்ஸ் A+1. மொத்தம் வயசு கூட்டினா என்ன வருது? NA + X. நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் இஸ் சம். அப்படி தான் இதெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே இங்கே பண்ணோன்னா N+1 into A+1 is equal to NA + X, where X is the age of the teacher. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏக்கு யூனிக் வேல்யூ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். NA இங்கே எழுதிடுறேன், NA + N + A + N + A + A + 1 is equal to NA + X.
இந்த NA லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஏக்கு தான் நமக்கு வேல்யூ வேணும். A இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து இதை கொண்டு வந்தோம்னா எக்ஸ் மைனஸ் என் மைனஸ் ஒன். இந்த எண்ணும் ஒன்னும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னா, ஸோ ஏஜ் ஆஃப் த டீச்சர் தெரிஞ்சு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் தெரிஞ்சதுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், which we do not have right now. So statement 2 alone is also not sufficient. இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கலாம். வில் ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி வென் வேர் கம்பைனிங் இதை எடுத்துகிட்டு போக முடியுமா. ஏ வேணும், ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். Statement 2 alone is not sufficient. We'll eliminate answer option B. Combine the statements. Let's see whether we get something from it. Statement 2 ல இருந்து if you recall we took A is equal to, மறுபடியும் இங்கே போய் பார்த்துடலாம், A is equal to x minus n minus 1, right? x minus n minus 1, right? இது வந்து statement 2 ல இருந்து நமக்கு deduce பண்ணுது. Statement 1 ல என்ன கொடுத்திருக்காங்க? The age of the teacher is as many years as the number of children. X is the age of the teacher, n is the number of children. So x is equal to n அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n minus n minus 1 which is equal to minus 1. Age of the children, average age of the children is equal to minus 1 கொடுத்துட்டாங்க. ஒரு விதத்தில் சொன்னால் யூனிக்காக ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சீனு போகலாம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால். இன்னொரு விதத்தில் பார்த்தா இட் இஸ் illogical இல்லையா? ஹவு கேன் யூ ஹேவ் த ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன் as மைனஸ் 1? ஸோ அப்படின்னா கிவன் டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட் சொல்லிட்டு டீனு போகிறதா தெரில, என்ன ஆன்சரை மார்க் பண்ணுறது, ரைட்? இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஐ டு நாட் நோ வெதர் டு கோ வித் சி பிகாஸ் வி காட் அ யூனிக் ஆன்சர் as மைனஸ் 1 ஆர் டு கோ வித் டி சேயிங் தட் மைனஸ் 1 இஸ் an illogical ஆன்சர். ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் வந்து there are 3 types of questions அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒன் இஸ் அ நார்மல் கொஸ்டின், இது வரைக்கும் நம்ம பண்ண கேள்விகளுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ABCDன்னு ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து எசென்ஷியலி a question for which the examiner only knows question அப்படிம்பார். இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது போட்டுட்டு லேட் டு கிளாஸ், இது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம், கரெக்டாக? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 வந்து ஆம்னு இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் 2 வந்து வில்லுன்னு இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் 3 வந்து இஸ்ன்னு இருக்குது, ஷுட் பி ஷுட்ன்னு இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஐ ஆம் லேட் டு கிளாஸ் இருக்க முடியுமா? கரெக்டு. ஐ வில் பி லேட் டு கிளாஸ் இருக்கும், பி இல்லை, அதனால இது இல்லைன்னு சொல்லிடலாம், ரைட்டு. இது வந்து ஐ இஸ் லேட் டு கிளாஸ் இல்லை சொல்லிடலாம். ஐ ஷுட் பி லேட் டு கிளாஸ் வேறு ஷுட் தான் இருக்குது. இப்போ வந்து இது நார்மல் கொஸ்டின். இப்போ இதுக்கே ஆன்சர் ஆப்ஷன்ஸை வந்து இப்படி மாற்றிட்டேன்னு வச்சுங்க. ஆம், 2, will, 3, was, 4, should. இது ரெண்டு இல்லைன்னு ஏற்கனவே தெரியும். இது ஆன்சர் வந்துருச்சு, ஐ ஆம் லேட் டு கிளாஸ். ஐ வாஸ் லேட் டு கிளாஸும் இருக்க முடியும் இல்லையா? ஐ ஆம் லேட் டு கிளாஸ்னால் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கேன், ஐ வாஸ் லேட் டு கிளாஸ்னால் நேத்திக்கோ எப்போவோ லேட்டாக இருந்தேன். ஸோ ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ எக்ஸாமினர் எது கரெக்ட்னு சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அது வந்து எக்ஸாமினர் ஒன்லி நோஸ் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர், பிகாஸ் அவர் என்ன மனசில் வச்சுருந்தாருன்னு தெரியாது. இதை நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம வாஸ்ன்னு போட்டு அது ஆமாக இருந்து ஆம்னு போட்டு வாஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வரும், வேண்டாம். நமக்கு இப்போ வந்திருக்கிற கேள்வி வந்து எக்ஸாமினர் ஒன்லி நோஸா இல்லை, தேர்ட் கொஸ்டின் ஒன்று தெரியுமா? அது வந்து GOK கொஸ்டின்ஸ்னு பேர். இதுக்கு பேர் காட் ஒன்லி நோஸ்னு பேர். சில்ட்ரனோட வயசு ஆவரேஜ் ஏஜ் -1 வந்திருக்கு. அப்படி ஒன்று எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்போ காட் ஒன்லி நோஸ் வை திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்தாலும் டைப் 2 ஆர் டைப் 3 எது வந்தாலும் நமக்கு கிளியராக ஆன்சர் இல்லைன்னு தெரியும். பெஸ்ட் திங் இஸ் டு நாட் மார்க் அன் ஆன்சர். இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா அவர் சீனு நினச்சி நமக்கு மார்க் கொடுக்கலாம். இல்லை இல்லாஜிக்கலாக இருக்குது, டியாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டி தான் கரெக்ட்னு அவர் நினச்சிருக்கலாம். காட் வுட் ஹவ் தாட் ஒன் வே ஆர் தி அதர். நமக்கு எப்படின்னு தெரியாதனால நெகட்டிவ் மார்க் நமக்கு வேண்டாம். இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. This is an interesting question. Work time ல இருந்து வந்திருக்கு. Good question. How long will machine Y working alone take to produce m candles அப்படின்னு கேட்டிருக்காங்க. Take a look at the statements in a while. Statement 1 alone is sufficient, answer option is A. 2 alone is sufficient, answer option is B. Together the statements are sufficient as C. The question cannot be answered with the information given. Answer option is D. என்ன கேட்டிருக்காங்க? How long will Y take to produce, not product, produce m candles? Essentially Y will take 30 minutes to produce m candles, will take 7 minutes, 5 hours, 2 days, 11 months to produce m candles. அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்ல முடிஞ்சுன்னா data is sufficient. So essentially we're going to have a number followed by a unit of time. So number தான் ஆன்சராக இருக்குன்னா the data is sufficient when we have a unique value. Let's take a look at the statements and see whether we're able to get that, right? Statement 1ல என்ன சொல்லியிருக்காங்க? Machine X produces m candles in 5 minutes. Y பற்றி கேட்டிருக்காங்க, X பற்றி சொல்லியிருக்காங்க. Statement 1 alone is not sufficient சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. So statement 1 is not sufficient. Eliminate answer option A.
ஸ்டேட்மெண்ட் 2 அதில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் ஒர்க்கிங் அட் த சேம் டைம் ப்ரொடியூஸ் எம் கேண்டில்ஸ் இன் 2 minutes. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இன் 1 minute எத்தனை கேண்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், m/2. இது ரெண்டு சேர்த்து 2 நிமிஷத்தில் 50 கேண்டில் பண்ணுதுன்னா 1 நிமிஷத்தில் 25 கேண்டில். ரெண்டு சேர்த்து 2 நிமிஷத்தில் 100 கேண்டில்னா 1 நிமிஷத்தில் the two machines will produce 50 candles. They are producing m candles in 2 minutes. So 1 minuteல both of them will produce m/2. நமக்கு வேணுங்கிறது y வந்து m கேண்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அது தெரியாது, ஏன்னா எக்ஸோட டேட்டா நமக்கு இல்லை. எக்ஸோட டேட்டா இருந்தால் ஏதோ கூட்டி கழிச்சு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பண்ண முடியும். எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone இஸ் ஆல்சோ நாட் சஃபிஷியன்ட். எலிமினேட் ஆன்சர் ஆப்ஷன் பி. கம்பைன் பண்ணால் முடியணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how it works out. Right, x in 1 minute produces m/5 candles. இதிலிருந்து தெரிஞ்சிருச்சு. ரைட், எக்ஸ் ப்ரொடியூசஸ் m candles in 5 minutes. 50 கேண்டில் in 5 நிமிஷம். ஸோ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பண்ண முடியும், 10 கேண்டில் பண்ண முடியும். Right, x plus y in 1 minute will produce m/2 candles. ஒரு நிமிஷத்தில் x இவ்வளோ பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் ஒய்யும் கொஞ்சம் கேண்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் சேர்த்தா தான் m/2 கேண்டில்ஸ்னு வருது. ஸோ m/5 கேண்டில்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை எக்ஸ் இன் 1 minute plus the number of candles produced by y in 1 minute is equal to the total number of candles produced by the two machines in 1 minute. ஸோ ஒரு நிமிஷத்தில் இந்த ரெண்டு மிஷின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, இது m/5 ப்ரொடியூஸ் பண்ணுது, இது y ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, m/2 கேண்டில்ஸ். ஸோ y ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். m/2 minus m/5. ஸோ 10 is the common denominator. 5 minus 2, this is equal to 3m/10. ஒரு நிமிஷத்தில் if it produces 3m/10 candles, to produce m candles, right, 1 minute, right, 1 minute number of candles is equal to 3m/10. So essentially இப்போ நம்ம cross multiply பண்ணோம்னா we'll get to produce m candles, it will take 10/3 minutes. 10/3 minutes எவ்வளோ ஆகும், 10/3 into 3/10 போட்டோம்னா m candles வந்துடும். So to produce m candles, machine y will take 3.33 minutes, which is 3 minutes and 20 seconds. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணா we've been able to come up with a unique value. Together the statements are sufficient, which means that choice C is the correct answer to this question. This is an easy question. How many employees of bank X opted for VRS னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. We'll come to the statements in a while. Statement 1 alone is sufficient na A, 2 alone is sufficient na B, 1 and 2 together are sufficient na C. The question cannot be answered with the given information. The answer option is D. How many employees opted for VRS? 43 employees opted for VRS. 71 employees opted for VRS. இது ஒரு numbers answer இருக்கும். The data is sufficient for answers for questions for which the answer is a number is when we have a unique value. ஒரே ஒரு number சொல்ல முடியுதுன்னா data is sufficient. Start with statement 1. ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க, 18% of the 950 office cadre employees and 6% of the 1100 of all other cadre employees opted for VRS. So officers மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க, total வந்து officers is equal to 950. All other officers தவிர மீதி எத்தனை பேர் இருக்காங்களா, 1100. இதுக்கு எத்தனை பேர் VRS ஆப்ட் பண்ணியிருக்காங்க, which is 18%. So 18% of 950 ஒரு யூனிக் நம்பர். கண்டுபிடிக்காதீங்க எவ்வளோலாம், வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து 6% of 1100, அதுவும் ஒரு எக்ஸாக்ட் நம்பர். கண்டுபிடிச்சு டைத்தை வேஸ்ட் பண்ணா 66, but don't even bother about it. ரெண்டையும் கூட்டினா we'll get a unique value for the number of employees of this bank who opted for VRS. So together the statements are statement 1 alone with this two information together is giving us a unique answer. Statement 1 alone is sufficient. 1 alone is sufficient நாலே answer option A. B says 2 alone. 2 alone என்ன அர்த்தம், 1 is not sufficient அர்த்தம், but 1 is sufficient. So B இருக்க முடியாது. 1 sufficient இருந்தாலே ரெண்டை கம்பைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Data is not sufficient இருக்க முடியாது. So statement 1 is sufficient. Given 4 answer options வச்சு இப்போவே நம்ம answer option A னு மார்க் பண்ணிட்டு மூவ் பண்ணிடலாம். Don't even waste time evaluating statement 2 in the exam. இங்கே நம்ம லேர்னிங் மோடில் இருக்கிறனால statement 2 is not sufficient ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணலாம். 28% of the employees in the age group 51 to 56. So 28% of இது வந்து category X னு எடுத்துக்கலாம், of X, and 17% of all others. இந்த 51ல இருந்து 56ல இல்லாமல் இருக்கிற வயசில் இருக்கிறவங்க all others.
ரைட்டு. அவங்க எல்லாரும் விஆர்எஸ் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸுங்கிறது எவ்வளோ? 100 எம்ப்ளாயீஸா, 400, 300? மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 700, 500, 1000? நம்பர் நமக்கு கிடைக்கல. இந்த பெர்சன்டேஜ் மாத்திரம் தான் இருக்கு. இதை வச்சு எத்தனை பேர் விஆர்எஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient. 1 was sufficient. 1 is sufficientனாலே ஏன்னு போயிடலாம். We just established, just for our satisfaction, that statement 2 is not sufficient. 1 alone is sufficient, 2 is not sufficient. Choice A is the answer to this question.